நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு இன்றைய காலகட்டங்களில், அதாவது இன்றைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பதிவு. பெற்றோர்கள் அதிகமாக கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். குழந்தைகளும் வாலிபர்களும் கேட்கலாம். கேட்டு தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் மீதம் இருக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கடவுள் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 நிர்வாக வேலைகளை திறன்பட செய்து கொண்டிருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு 75% ஒரு வேலையை மனிதர்களாகிய நம்மையும் செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். நாம் ஒரு நாட்டின் பிரதிநிதியாகவோ, ஒரு மக்களாகவோ, ஒரு குடும்பத்தின் தலைவனாகவோ, அல்லது குடும்பத்தில் உள்ள ஒரு பிரதிநிதியாகவோ, ஒரு குடும்ப உறுப்பினராகவோ எங்கு நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நகற்றி சென்று கொண்டிருந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களில் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல். ஏனென்றால் ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பது மிக மிக கடினமான ஒரு வேலை. உருவாக்கிய ஒரு விஷயத்தை பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உருவாக்கியதற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு கடினமான வேலை. அது அழிப்பது என்பது ஒரு எளிமையான ஒரு விஷயம். அதனால தான் கடவுள் நமக்கு அந்த 2 வேலையை செய்யக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எது? படைத்தல், காத்தல். ஒரு மனிதனை நம்மால் உருவாக்க முடியும். ஒரு படைப்பு, ஒரு புதுமையான ஒரு படைப்பை நம்மால் உருவாக்க முடியும். ஒரு தொழில்நுட்ப கருவிகளை நம்மால் உருவாக்க முடியும். அதற்கும் மேலாக தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள் இவற்றை உருவாக்குவதற்கு நம்மால் முடியும். பாலைவனமான ஒரு இடத்தில் கூட ஒரு மனிதன் நினைத்தால் அந்த இடத்தை சோலைவனமாக மாற்றக்கூடிய ஒரு தகுதி மனித பிறவிகளுக்கு உண்டு. விவசாயம் என்ற ஒரு ஆதி காலத்து எழுதப்படாத ஒரு நுட்பம், தொழில்நுட்பம், அதன் மூலமாக அந்த இடத்தை செழுமையாக்குவதற்கு, அதாவது படைத்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி மனிதனாகிய நம்மிடம் உண்டு. அதேபோல் நாம் படைத்த அனைத்து விஷயங்களையும் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது நம்முடைய கடமை. அது படைத்தலுக்கு உண்டான அனைத்து இன்னல்களும், துன்பங்களும், கஷ்டங்களும் பராமரிக்கக்கூடிய இந்த காத்தலில் மிக அதிகமாக உண்டு. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டம், பாதுகாப்பு குறித்து நினைக்கக்கூடிய அந்த துன்பமான நேரங்கள், எவ்வாறு நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள், சமுதாயத்தில் எவ்வாறான விஷயங்களை அவர்கள் பார்த்து வளர்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் திறன்பட அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் எப்பொழுதுமே ஆனந்தமாகவும், நிம்மதியாகவும், சந்தோஷமாகவும், பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவுரை, பணத்தை சேமிப்பது திட்டம், இது போன்ற விஷயங்கள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்து வருகிறோம். ஒரு செடி, கொடி, மரம் இதை நாம் பயிரிட்டாலும் கூட அதை பத்திரமாக பாதுகாப்பதற்கு அதற்கு தேவையான உரமோ, தண்ணீரோ, அதற்கு என்னென்ன நேரங்களில் எது தேவைப்படும் என்பதை இயற்கைக்கு சார்ந்த விஷயங்களை நாம் அதோடு ஒத்துப்போய் நாம் விதைத்த அந்த விதைகளை மரமாகவும், செடியாகவும், கொடியாகவும், பூஞ்சோலையாகவும் மாற்றுவதற்கு நாம் எவ்வாறு மெனக்கடைகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. காத்தல். அதுபோல்தான் நாம் கட்டிய ஒரு வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் எழுப்பிய எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் வாழும் காலங்களில் மட்டுமல்லாமல் நமக்கு பின்னாட்களிலும் அதை அனுபவிக்கக்கூடியவர்களும் அதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய அந்த முதலீடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா அதனுடைய மெயின்டெனன்ஸ் நமக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அப்போ இந்த 2 ஒரு வேலையை நாம் செய்வதை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று.
உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தால் ஆன்மீகம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால்தான் ஒரு மனிதனை உருவாக்கி அதை பாதுகாத்து வளர்ப்பது அப்படிங்கிற விஷயம் மிக மிக பெரிய அரிதான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்று உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய சந்ததிகளுக்கு அதற்கு உண்டான காரணத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைய பெற்றோர்கள் நாம் அமர்ந்திருக்கிறோம். அதனால்தான் ஆன்மீகம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில், முக்கியமாக கலியுகத்தில் கடவுளின் வேலையை கடவுள் கிட்டத்தட்ட 75% அவர்களுடைய வேலையை மனிதர்களாகிய நம்மை செய்வதற்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்திருக்கிறார். கடவுளாகிய பிள்ளைகள் நாம் அதை எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை புரிய வைத்து அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அதை தெரியப்படுத்தி வாழக்கூடிய நாட்களில் மிக சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, எல்லாவற்றிற்கும் விட பாதுகாப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய முனைப்பு அதிகமாக இருக்கும். இதை ஏன் இந்த காணொளி இன்று அவசரமாக இதை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்தோம் என்றால், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அது உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, வாழ்வாதாரத்திற்கு தேவையான எதுவாக இருந்தாலும் சரி, அதை உருவாக்குவதும் அதை பேணி காப்பதும் மிக 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 கடினம். அதனால்தான் ஒரு உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், மிக கட்டாயம். அது தெரிந்தால் இந்த சாத்வீக குணம், அதாவது ஞானம் சம்பந்தமான குணம் மனிதனுக்கு எழும் பொழுது ஒரு உயிரை நம்மால் பாதுகாக்க முடியும் என்றால், அந்த உயிரை பாதுகாப்பதற்கு உண்டான வேலையை நாம் எடுத்து செய்வதற்கு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வேலை போன்று செய்வதற்கு உண்டான மனப்பக்குவம் நமக்கு வந்து சேரும். இதை பார்த்து, அதாவது பெற்றோர்கள்தான் குழந்தைகளுடைய முதல் கதாநாயகர்கள். அதனால்தான் நாம் என்ன செய்கிறோமோ இதை பின்னாளில் நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இதைத்தான் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம், ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுப்போம். இந்த படைத்தலும் காத்தலும் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அழிப்பது எதுவாக இருந்தாலும் மிக எளிது, உருவாக்குவது என்பது மிக மிக கடினம் அப்படிங்கிறதை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது மற்ற உயிரையும் தன் உயிர் போன்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு அவர்கள் வருவார்கள். மற்ற பொருட்களும் கிட்டத்தட்ட நம்முடைய பொருட்கள் போன்று என்ற அந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களில் அவர்கள் முன்னெடுத்து நடப்பார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சுற்றியுள்ளவர்களும் அவர்களை போன்று வாழ வைப்பதற்கு உண்டான வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். காரணம், நாம் மாறினால் மட்டும்தான் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மாறுவார்கள். அது ஆன்மீகத்தில் நாம் இன்று ஆன்மீகவாதியாக இருந்தால் நம்மை பின்பற்றுபவர்களும் ஆன்மீகத்தில் இறங்குவார்கள். எதற்காக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு ஆத்மா இந்த ஆன்மீகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்கள். இந்த 3 தொழிலை கடவுள் செய்கிறார். அதில் 2 தொழில், அதாவது படைத்தலும் காத்தலும் ஒரு முக்கியமான வேலை. அதை முடிந்தவரை நாம் செய்வோம். நாட்டிற்கு நல்ல ஒரு குடிமகனாக இருப்பதையும், முக்கியமாக வீட்டிற்கு ஒரு நல்ல குடிமகனாகவும் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாகவும் வாழ வேண்டும். நம்மால் மற்றவர்களுக்கு உபயோகமாக நம்முடைய வாழ்நாள் இருக்க வேண்டும். நாம் நல்லது செய்கிறோமோ இல்லையோ, தீய செயல்களை விதைக்காமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, இந்த டிகேட்ஸ் அப்படிம்பாங்களே, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காலகட்டங்கள் மாறும். 10 வருடத்திற்கு முன்னால் இருந்தது இப்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இனி 10 வருடம் கழித்து வர வேண்டியது நமக்கு இப்பொழுது பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு அன்பை விதையுங்கள், ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்கள். அன்பே சிவம் என்பதை மக்களுக்கு உணர்த்துங்கள். முதலில் உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பியுங்கள். குழந்தைகளுக்கு அன்பே சிவம், கடவுளே எல்லாம், நம்முடைய வேலையை திறன்பட நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துங்கள். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்வதற்கு நாம் இன்று முதல் காரணமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இந்த காணொளியின் கருத்து. காணொளி பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள்.
மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.